பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். ஆண்டவர் ஒரு விடுதலை தரப்போகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, விட முடியலை, அதிலிருந்து வெளியே வர முடியலை. சிலருக்கு கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம், சிலருக்கு பயம் என்கிற அடிமைத்தனம். இந்த மாதிரி சில காரியங்கள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறதுனால கலக்கம். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் உள்ள ஒரு ஆண்டவர். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை அவர் பார்க்க வைத்திருக்கிறார். யாரோ சொன்னதுனால இதை பார்க்குறீங்க, ஆனால் இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை கவனிக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் என்ன துக்கம் இருக்குது, பாரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்யணும், அவங்க என்னை கூப்பிடட்டும், நான் அற்புதம் செய்வேன் என்று காத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதனால் சோர்ந்து போகாதங்க. சரி, நம்ம தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நம்ம தியானித்து கொண்டே வரல. ஜெபத்தை பற்றி இன்னொரு 10 நிமிடம் தான் இருக்குது. 10 நிமிடத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த வாரம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் நல்லா தியானிக்கலாம். என்னன்னு கேட்டால், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது. நேற்று தினத்தில் அதை பற்றி தியானித்த நாம் ஜெபம் செய்தோம். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது யூதா நிருபம் 20ஆம் வசனம், எபேசியர் 6:18 ப்ரே இன் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை. அதில் நான் சொன்ன ஒன்று, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுல பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபம் செய்வது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஏவுதலை கொடுத்து இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபின்ற பாரத்தை கர்த்தர் உண்டாக்கி ஏவுதலோடு ஜெபம் செய்வது. தேவன், அதாவது பிதா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே ஜெபிக்கும்படியாக நமக்குள்ள தூண்டுதலை உண்டாக்கி ஜெபிக்க வைப்பார். இது ஒரு ஜெபம். இன்னொன்று நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது. அப்படி ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 1 கொரிந்தியர் 14 எடுத்துட்டிங்களா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் பாருங்கள். 240ஆவது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதில் 15ஆவது பக்கத்தில் பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் அப்படின்னு சொல்றார். 14ஆவது வசனம் 13லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 13ல், அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில், நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை இங்கே அழகாக எழுதுகிறார். இதில் ஒன்று நல்லா விளங்கி கொள்ளும், பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசுவது. அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசுவது, ரகசியம் பேசுவது, அது குறித்தெல்லாம் ஏற்கனவே தெளிவாக நான் உங்களுக்கு போதித்து விட்டேன். அது இந்த 12, 14, 1 கொரிந்தியர் அதிகாரத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். இதில் ஜெபத்தை குறித்து மட்டும் நம்ம பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால். அப்போ பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுகிற, ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை இங்கே பவுல் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது ஒரு அனுபவம், தேவனோடு அந்நிய பாஷையிலே பேசுவது. அதே மாதிரி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பது, அது ஒரு அனுபவம். அந்நிய பாஷையிலே பாடல் பாடுவது, அது ஒரு அனுபவம். அந்நிய பாஷையிலே ஸ்தோத்திரம் சொல்லுவது, அது ஒரு அனுபவம். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் கவனமாக வாசித்தா அதை விளங்கி கொள்ள முடியும். அது மாதிரி அப்போ அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார். அதான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுவது. அந்நிய பாஷையில் எப்படிங்க ஜெபிக்க முடியும் அப்படின்னா, அதுதான் சொல்ல, ஆவியானவர் தாமே
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் டைமில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நாம் ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி அவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி பிதா கிட்ட அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுவார். அது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவை பயன்படுத்தி பிதாவினிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவது. அது அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆவியானுடைய வழி நடத்துதலோடு ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். இந்த ரெண்டுமே ஆவியிலே ஜெபிக்கிற அனுபவங்கள். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது என்ன அனுபவம் பெறனா, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை முதல்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பவுல் சொல்றார், அந்நிய பாஷையிலும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தாய் ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா என்னத்த, வித் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வில் ப்ரே இன் த ஸ்பிரிட் அண்ட் ஐ வில் ப்ரே வித் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றார். அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது கருத்து பயனற்றதாக இருக்கும், நமக்கு விளங்காது. ஆனால் புரிய முடியும், ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். எதுக்காக ஜெபிக்கிறார் என்பதையும் உங்களுடைய ஆவியில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உண்மையில் நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்துட்டால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு தெரிந்த ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறது. நான் நேற்றுக்கே விளக்கினேன். அது மாதிரி தேசத்துக்காக மற்றவங்களுக்காக தெரிந்த காரியத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறது. அதை பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறது, அது ஒரு அனுபவம். ரெண்டாவது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் படி ஜெபிக்கிறது. எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் ஏவுதல் கொடுப்பார், அதற்காக ஜெபிப்பார். அப்போ மூன்றாவது தான் அந்நிய பாஷையிலே ஜெபிப்பார். இப்போ சில உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஒரு சகோதரி பாருங்கள், அநேக வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம், ஒரு மிஷினரி அவர்கள் சொன்ன சம்பவம். தஞ்சாவூரில் ஒரு டீச்சர், அவங்க நண்பர் சுவிசேஷ் ஜபக்குழுவில், அந்த ஜபக்குழுவில் இருந்து ஜெபிக்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலலாம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஜபக்குழு ஒரு மிஷினரியை பொறுப்படுத்தி தாங்கி வர்றாங்க. வட இந்தியாவில் அந்த மிஷினரிகள் பணி செய்கிறாங்க. அந்த குடும்பம் ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. போகிற வழியில் திடீர்னு ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறார். ஏவுதலை பலமாய் உண்டாக்கி நீ வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய ஏவுதல் உள்ளத்தில் அப்படியே ஒரு ஏவுதல் பலமாய் வருக. ஏன் ஆண்டவர் தான் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி போக சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ண ஒரு ஏவுதல் பலமாக நீ வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுன்னு ஒரு ஏவுதல் வருது. அப்போ ஆவியானவர் ஏவனோடனே ஒரு கைடன்ஸ் ஆவியானவர் கொடுக்குறார். அவங்களுக்கு விளங்கிட்டு நான் போய் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க திட்டமிடுகிறார், நான் போகணும்னு சொல்லி டக்குன்னு போயிட்டாங்க. அவங்க திரும்பி போய் ரூமில் போய் கதவை மூடி வீட்டுக்குள்ளே முழங்கால் போட்டு அவங்க தெய்வ சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நான் எதுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரை என்னை ஜெபிக்க தூண்டுறீங்க, என்னை ஜெபிக்க சொன்னீங்க, நான் ரெடி, நான் ஜெபிக்க ஆயத்தமாக வந்துட்டேன், எதுக்காக ஜெபிக்கணும்? அப்போ ஆவியானவர் ஏவுகிறார், மிஷினரி, நீங்கள் தாங்குகிற மிஷினரிக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்போ அவங்க வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்க எந்த சூழ்நிலைக்குன்னு தெரியாது. ஆவியானவர் பாரப்படுத்தின உடனே பாரமாக ஜெபிக்கிறாங்க. அப்படியே இப்போ நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி மிஷினரியை பாதுகாக்கணும், அவருக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமை அழியணும். அப்படியே அந்த பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதலோட பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க. ஒரு போராட்ட ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிய ஜெபம், 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஜெபம் போய்கிட்டே இருக்குது. என்ன ஆண்டவர் ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் ஜெபிக்கிறாங்க. 1 மணி நேரம் கழித்து தான் அவங்களுக்கு ஆவியில் ஒரு விடுதலை, ஜெபம். அப்படி ஆவியானவர் ஜெபத்தை முடிக்கிறாரு. இவங்களுக்குள்ள சந்தோஷம், ஆண்டவர் ஏதோ செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க, கொஞ்சம் பிந்தி சேர்ந்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து ஒரு கேம்பு, நண்பசுவி ஜெபக்குழு கேம்புக்கு போயிருக்கும்போது அந்த மிஷினரி வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்க போய் கேட்டாங்க, ஒரு நாள் அவங்க போய் கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த நாளில்
நீங்கள் எங்கே இருந்தீங்க பகல் நேரத்தில்ன்னு. அவங்களுடைய யோசித்து பார்த்துட்டு, அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, அப்போ என்ன சொல்லுங்கன்னு கேட்டோன்னு இந்த சகோதரியிட சொன்னாங்க, நாங்கள் 2 மிஷினரிகள் புதுசாக ஒரு கிராமம், இதுவரை சுவிசேஷம் அறிவித்தராத கிராமத்திற்கு சுவிசேஷம் சொல்ல அனுப்பப்பட்டோம். நாங்கள் 2 பேரும் கைப்பறி கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு போனோம். தூரத்தில் அந்த கிராமம் எங்களுக்கு தெரிந்தது. அதுவும் அந்த கிராமந்தான். அது இப்போ அந்த கிராமத்தின் எல்லையில் போகிறோம், அந்த கிராமத்தினுடைய பார்டரில் நாங்கள் போகிறோம். திடீரென்று ஒரு தாக்குதல் உண்டானது, ஆவிக்குரிய தாக்குதல். 2 பேருக்குமே வயிற்று வலி, வயிற்றில் தாங்க முடியாத வலி. அப்படி சுருண்டி கீழே விழுந்துட்டோம். எழும்புனா உருளுகிறோம், பிறழுகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியல. ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நாங்கள் அப்படியே 2 பேருமே கடந்து உருறோம், வயிற்று வலி தாங்க முடியல. அப்படியே ஒரு மரண போராட்டம். கிட்டத்தட்ட அப்படியே பல நிமிஷம் நேரம் போகுது. நாங்கள் ஒருத்தர் பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியல. அப்போ ஒரு அட்டாக், எங்களுக்கு பிசாசினால் உண்டான அட்டாக்குனால சரீரம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம மறித்தர போகிறோன்னு நாங்கள் நினச்சோம். அப்படியே நாங்கள் சோர்ந்து அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது திடீரென்று ஒரு வல்லம் எங்கள் மேலே இறங்கினது. டக்குன்னு ஒரு விடுதலை, இந்த வயிற்று வலி விலகினது. எங்களை விட்டு ஒரு ஆவி அப்படியே அந்த கரத்தை எடுத்தது. 2 பேரும் மேலே ரொம்ப பலவீனமாயிட்டு அந்த போராட்டத்தில் 1 மணி நேரமாக போராட்டம். அந்த 1 மணி நேரத்தில் நாங்கள் சரீர பலவீனம் அடைஞ்சி நாங்கள் சொன்னால் நம்ம திரும்பி போயிடலாம். இன்னொரு முறை நல்ல உபவாசித்து ஜெபித்து ஆயத்தப்பட்டு இந்த கிராமத்துக்கு வரலான்னு திரும்பிட்டோம். அந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லிவிடாதபடி அந்த பிசாசு, அந்த கிராமத்தை பாதுகாக்கிற அந்த அசுத்த ஆவி எங்களை அட்டாக் பண்ணிச்சு. அதில் தான் மரண போராட்டத்தில் இருந்தோம். திடீர்னு எங்களுக்கு விடுதலை. அந்த சகோதரி சொன்னாங்க, அதே நாளில் நீங்கள் சொல்கிற அதே நேரம் நான் வேலைக்கு போய் கொண்டிருந்த போது ஆவியானவர் என்னை தடுத்து, நீ போய் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன். அப்போ தான் அந்த மிஷனரி சொன்னாங்க, உங்கள் ஜெபந்தான் எங்களை பாதுகாத்தது. எங்களுக்கு ஒரு ஆபத்து, வட இந்தியாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆபத்துன்றதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா, இது ஆவியானவுடைய வழி நடத்துதலோடு ஜெபிக்கிறது. ஆவியான இது அனுதினமாக நீங்கள் பழகிட்டா, தினமும் உங்களுடைய ஜெப நேரத்தில் நீங்கள் வழக்கமாக ஜெபிக்க வேண்டிய ஜெபெல்லாம் முடிச்சுட்டு காத்திருந்தீங்கன்னா, ஆண்டவரை இன்னும் எதுக்காக நான் ஜெபிக்கணுமா நீ காத்திருந்தா, then the Holy Spirit will speak to you in your spirit and guide you what you have to pray for. அப்போ ஆண்டவர் கைட் பண்ணுவார், இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு, கைட் பண்ணுவார். பார்த்தீங்களா, இந்த ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா. அப்போது தேவனுக்கு தெரியுது தன் மிஷினரிகளுக்கு ஆபத்துன்னு. அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் அவர் செயல்படணுமானா யாராவது ஜெபிக்கணும். ஜெபித்தாதான் அவர் அங்கே தன்னுடைய காரியத்தை செய்ய முடியும். அதனால தான் ஜெபிக்க தூண்டுகிறார். இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஜெபம் அவசியமில்லை, தேவையில்லைன்னு பேசுகிறவங்க பிசாசனுடைய ஊழியர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஜெபிக்க வைக்கிற ஒரு ஆவியானவர். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரியா? இன்னும் அடுத்த வாரத்தில் இதை குறித்து இன்னும் தெளிவாகவும் அடுத்த லெவல் ப்ரே இன் த ஸ்பிரிட், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுனா அது எப்படி, என்ன காரியம் நடக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சரியா? இப்போ ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. ஜெபத்தை குறித்து எங்களுக்கு அநேக காரியத்தை கற்றுத் தருகிறீர். இன்றைக்கும் இந்த பிள்ளைகளை நீர் ஜெபிக்கும்படி தூண்டுவீராக, ஏவுவீராக, தெளிவான வழி நடத்துதலை கொடுத்து ஜெபிக்க வைப்பீராக. ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் முதல் ஜெபத்திலே புதிய ஆவிக்குரிய அனுபவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஜெபிக்க வைப்பீராக. கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.